ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப்ஸ் லவ் சாமு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா அம்மா வீட்டுக்கு. ஹன்ஷிகாவுக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சு, லீவு வெக்கேஷன். ஸோ அம்மாவும் சபரிமலைலேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஹன்ஷிகா அவங்க கூட்டு போய் விடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ வந்து வண்டியில் தான் போகிறோம் அம்மா வீட்டுக்கு. ஸோ செம்ம வெயிலுங்க. சண்டே மார்னிங் கிளம்புனோம், ஒரு 8 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். பட் ஆனால் செம்ம வெயில். ஸோ போகிற வழியிலே நிறுத்தி இளநீர் குடிச்சிட்டு, ஹன்ஷிகா தான் இளநீர் வேணும்னு சொன்னான். ஸோ இளநீர் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட், அம்மா வீட்டில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. அம்மா வந்து அன்றைக்கி நைட்டு தான், முந்தின நாள் நைட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ சாட்டர்டே நைட்டு. ஸோ அதனால் எதுவுமே அம்மாவை வந்து வெளியே வாங்கிட்டாங்க எல்லாமே. ஸோ வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோடனே ஒரே ஜாலி தான். ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்தால் எல்லாேருக்கும் ஜாலி தானே. அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பிரியாணி 65, அப்புறம் ரைஸு, அப்புறம் மட்டன் இது எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு நான் வந்து ஆஃபீஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன் ஹன்ஷிகா வாங்க விட்டுட்டு. ஸோ ஹன்ஷிகா வர்றது கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பாய் 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 బాయ్ పంచలమా కొంచెం 1 week దానా. బాయ్ చలమా. బాయ్ బాయ్ పంచు. బాయ్ ஹன்ஷிகா. பாய் மம்மி. எல்லாருக்கும் அம்மா வீட்டை விட்டு கிளம்பணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பி தானே ஆகணும். ஸோ அதனால் நானும் கிளம்பிட்டேன். ஹன்ஷிகாவும் நான் கிளம்பும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லைம்மா நீ ஒரு 1 week இருந்துட்டு வான்னு சொன்னேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.